எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் மக்கள் தளபதி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு உலகம் தழுவிய அளவில் மிக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் அந்த கூட்டத்தில் ஒரு தங்கச்சி கேட்குறாங்க, இது மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது அந்த தங்கை குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், கூற்றவன் 4 புருஷனை வச்சிருக்கிறா, ஒன்றும் இல்லாதவன் 10 பொண்டாட்டி 10 புருஷனோட சந்தோஷமாக வாழ்கிறா. நாங்கள் இருக்குது இல்லை, நாங்கள் எங்கள் சொந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த தங்கச்சி சொன்ன அந்த கருத்து ஏற்புடைய கருத்து தான். ஆனால் அது கொச்சையாக அப்படி வந்துருச்சு, அவங்களுடைய பாஷையில் அப்படி வந்துருச்சு. ஆனால் மன்னர் காலம் தொட்டு ஆதி காலம் தொட்டு ஒரு ஆடவனுக்கு ஒரு பெண் என்கின்ற நிலை மாறி பலவாறாக அது பரிணமித்து இன்று நவநாகரிக உலகத்தில் நாகரிகம் என்ற அடிப்படையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது அவங்க சுய வாழ்க்கை. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி கூட தேர மாட்டாங்க. சுயமாக ஒழுக்கமாக அப்படியே தர்ம பத்தன்களா அப்படி வாழ்கிறாங்க, தர்மத்தினுடைய வழியில் வாழ்கிறாங்கன்னா ஒரு அரசியல்வாதியை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதனால அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய இஷ்டம், அதில் நம்ம சொந்த வாழ்க்கையெல்லாம் தலையிடக்கூடாது. ஆனாலும் தங்கச்சி, நீ சொன்னில்லையா அந்த வசனம் உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உண்மைதானே, உண்மையை தான் சொல்லியிருக்கிற. ஆனால் இந்த நாம் தமிழர் கூட்டம் அதை திரிச்சு முறிச்சு பிரித்து அப்படியெல்லாம் பேசுவாங்க. என்னமோ அவங்க ஒருங்கிணைப்பாளர்கள் படி தாண்டாமல் அப்படியே பத்மநாதனாக வாழ்கிறது போல அவங்கெல்லாம் பேசுவாங்க. அது பேசிட்டு போட்டோம், அவருடைய சுய விருப்பம் தானே. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், தமிழக மக்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவனுக்கு 1008 பிரச்சனை, ஊரில் உலகத்தில் நாட்டில் நடப்பில் இதெல்லாமா போய் ஒரு பிரச்சனை. அது ஒரு ஆணுனா ஒரு பெண் தேவைதானே அந்தந்த வயதுக்கு ஏற்ப. அதனால் வருங்காலம் தமிழகத்தின் முதல்வர் மக்கள் தளபதி விஜய் வாழ்